ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமது கற்பகா யோகாலயம் சர்வேஸ்வரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவங்களோட இணைஞ்சு தாளவாடி ஆசனூர் பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் குழந்தைகள், அதாவது ட்ரைபல் ஸ்கூல் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில பொருட்களெல்லாம் நம்ம வழங்கினோம். படிப்பிற்கான உபகரணங்கள், நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இது எல்லாமே சர்வேஸ்வரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சுவாமிஜி சதானந்த சரஸ்வதி அவர்கள் சென்னையிலேருந்து வருகை புரிஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய சேரிட்டபிள் நண்பர்கள் அவங்களோட தான் நம்ம தாளவாடி பள்ளிக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் பள்ளி உண்டு உறைவிட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சுவாமிஜி அவர்களுடைய கைகளினாலே புத்தக நோட்டுக்கள் எல்லாம் வழங்கி, மேலும் எண்ணற்ற உதவிகளும் அந்த பள்ளிக்கும் வழங்கினாங்க. ஸோ சுவாமிஜியுடைய அருளாசி அந்த பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் முழுமையாக கிடச்சிச்சு. ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து சுவாமிஜி இதை செய்துட்டு வர்றாங்க. இது மட்டும் அல்லாமல் அவங்களுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக பல்வேறு சேவை நிகழ்வுகளையும் அவங்க செய்துட்ருக்காங்க. இந்த முறை நம்ம கற்பகா யோகாலயத்தையும் அவங்களோட இணைச்சிக்கிட்டாங்க. எதற்காக அப்படின்னா, சுவாமிஜி அந்த மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு உபகரணம் இந்த முறை வழங்கினாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த பொருள், அந்த உபகரணம் எப்படி உபயோகிக்குது, அதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு அந்த பெண் குழந்தைகளுக்கு, வயது வந்த பெண் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு உபகரணம் அது. அதை பற்றி விளக்கமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவும், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு எடுத்து சொல்லவும் நம்மளை சிறப்பு விருந்தினராக அவங்களோட சேரிட்டபிள் மூலமாக அழைச்சிருந்தாங்க. நம்மளும் போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இருபால் குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நம்ம வகுப்புகள் எடுத்தோம். தாளவாடி, ஆசனூர் 2 பள்ளியில் இருக்க 2 இடங்களில் உள்ள பள்ளிகளுக்குமே நம்ம சென்று அந்த குழந்தைங்களுக்கு உதவிகளோட வகுப்புகளும் எடுக்கப்பட்டது. வகுப்புகளை நம்ம கற்பகா யோகாலயம் எடுத்தோம். உதவிகள் அனைத்தும் சர்வேஸ்வரா ட்ரஸ்ட் மூலமாக சுவாமிஜி வழங்கினாங்க. சர்வேஸ்வரா ட்ரஸ்ட்டுடைய உறுப்பினர் நண்பர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த ஏற்பாடை நடத்தி செய்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதற்கும் நம்ம கற்பகா யோகாலயத்தின் மூலமாக அந்த நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய நன்றியை உரித்தாக்கி கொள்வோம். பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை சொல்லியிருந்தோம். அது சுவாமிஜி வரைக்குமே அந்த செய்தி போயிட்டு மனம் 2 பள்ளிகளுக்குமே 2 மெஷின் சுவாமிஜி உதவி பண்ணியிருந்தாங்க அவங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம். ஸோ மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடங்களும் அந்த பள்ளிக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் சாமிஜி கொடுத்துருந்தாங்க. குழந்தைகள் ஒரு மலைவாழ் குழந்தைகள் மாதிரியே இல்லை. அவங்களும் ரொம்ப அரசு பள்ளி இப்போ ரொம்பவே உயர்ந்த தரத்தில் நடத்தப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கேயும் கம்ப்யூட்டர் லேப்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே குழந்தைங்களுக்கு கிடைக்கிது. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு அதை செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மனசு வேணும். ஸோ அந்த ஒரு விஷயம் சுவாமிஜி அவர்கள்னால அந்த குழந்தைங்களுக்கு கிடச்சிது. மேலும் அந்த குழந்தைங்க அடுத்ததாக 12ஆம் வகுப்புக்கு பிறகு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் கேம்பும் அவேர்னஸ் பயிற்சி வகுப்பும் நடத்தி கொடுத்தோம். அதுபோக அடுத்து தாளவாடி பள்ளி, இந்த பள்ளிக்கும் அதே போல் சுவாமிஜி வருகை புரிஞ்சு, இது மதியத்துக்கு மேலே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இங்கேயும் இருக்காங்க. பெண் குழந்தைகள் அதிகமாகவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சுவாமிஜி நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஹையர் கிளாஸ் குழந்தைங்களுக்கான உபகரணம் எல்லாம் கொடுத்துட்டு, இங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கான உபகரணம் சொன்னேன் இல்லைங்களா, அது இதுதான். சானிட்டரி நாப்கின், ஃபயர் பாக்ஸ், அதை எரிக்கக்கூடிய ஒரு மிஷின். இது 2 மிஷின் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சுவாமிஜி. 2 பள்ளிகள்லேயுமே இதை பொருத்தி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த உயர் பள்ளி
மாணவிகளுக்கு நம்ம வந்து தெரிவித்தோம். ஸோ அவங்க ரொம்பவே வந்து ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக எடுத்துக்கிட்டாங்க, நன்றி சொன்னாங்க. சுவாமிஜிக்கும் அவருடைய உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அனைவருக்குமே வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் நன்றி கூறினாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த குழந்தைங்க நிச்சயமாக வந்து இந்த உபகரணத்தை சரியாக பயன்படுத்தி முறையாக அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக, அதாவது ஹைஜீனிக்கான ஒரு விஷயம் வந்து அந்த பள்ளிகளுக்கு சுவாமிஜி அவர்களால் கிடச்சிருக்கு. ஸோ அது குறித்து பெண் ஆசிரியர் பெருமக்களும் பெண் குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அந்த முறைகள் வந்து நான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கற்பகா யோகாலயத்தின் மூலமாக சொன்னோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் சுவாமிஜி அவங்களோட நம்மளும் தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நம்ம நன்றிகளை சொல்லிக்கிட்டோம். ஸோ அற்புதமான ஒரு உணவு ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க நண்பர்களோட ஒரு இயற்கை சூழ்நிலையில் ரொம்ப அமைதியான சந்தோஷமான மனநிலையில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய நிறுவனத்தின் பணியாற்றுறாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தோம். அடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மற்றும் டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே, பணியாளர்கள், பள்ளி மற்றும் விடுதி அலுவலகத்திலும் வேலை செய்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் சுவாமிஜி அவங்க வந்து பொன்னாடை போர்த்தி, அவங்க கைகள்னால் பொன்னாடை போர்த்தி ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் வாழ்த்து கூறினாங்க. ஸோ அனைவருமே ரொம்ப மகிழ்வோட இந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டாங்க, பங்கெடுத்துக்கிட்டாங்க. பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி, அதை பற்றின அந்த வகுப்பை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொன்ன ஒரு பெண் குழந்தை வந்து அந்த வகுப்பு எப்படி இருந்தது, அவேர்னஸ் கேம்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து அதை நிச்சயமாக வந்து உணர்ந்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சாமிஜி அவங்களையும் வாழ்த்தி அவங்களுக்கும் பொன்னாடை போத்தினார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு சகோதரி கற்பகம்.